ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு வீடியோ சூப்பரான சாப்பாடு வீடியோங்க. அப்படியே நம்ம பார்த்துடலாமா? குட்டி மினி விலாகா. சின்ன காப்பி பானையிலே எங்கள் அம்மா செங்கல்பட்டு அரிசியில் போகணும் சோறு பொங்கியிருந்தாவா, அதை எடுத்து தட்டில் போட்டாச்சு. அப்புறம் கிழங்க வச்சுருந்தாங்க, எடுத்து வச்சாச்சு. கோயிலோட தீயல் கூட்டு சூடாக்கி வச்சுருந்தோம், அதையுமே ஒரு கரண்டி எடுத்து வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் இறால் வாங்கிறது பார்த்துட்டுங்க. அரிசி வறுத்து இறால் கிரேவி மாதிரி எங்கள் அம்மா வச்சுருந்தாங்க, சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. இதனோட ரெசிபி நான் அடுத்தது சொல்கிறேன்னா. அடுத்தது இந்த 3யுமே எடுத்தாச்சு பார்த்துடுங்க. அப்படியே புது கேஸ் ஸ்டவ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே வந்து நம்ம மிக்சர் எடுத்துக்கிட்டு பார்த்துடுங்க. மிக்சரில் இந்த சோப்பு கலரில் கிடக்குது நல்லா பிடிக்கும் பார்த்துக்கிடுங்க. அதை எடுத்து செஞ்சாச்சு, தின்னாச்சு. அப்படியே நடைகிட்ட வந்து உட்காந்தாச்சு பார்த்துடுங்க. உட்காந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது மிக்சர் அதுக்கு வேலையை காட்டிட்டு கொஞ்சம் சிந்திட்டு பார்த்துடுங்க. அதனால் விட போகிறது கிடையாது. அதை மடியிலேருந்து அப்படியே எடுத்து அப்படியே மறுபடியும் எடுத்து செஞ்சாச்சு. சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. ஃபஸ்ட்டு தீயல் கூட்டும் செங்கல்பட்டு அரிசியில் பொங்கலும் சோறையும் போட்டு விரசனம் பார்த்துடுங்க. இந்த தீயல் கூட்டு செங்கல்பட்டு அரிசி சோறை விரசி தங்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்துடுங்க. இது நான் சின்ன பிள்ளையில சாப்பிட்ருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் நாள் கழிச்சு நான் ட்ரை பண்ணுறேன் பார்த்துக்கிடுங்க. அது கூட மிச்சரு கிழங்கெல்லாம் வச்சு சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்ற பழக்கம் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது இறால் எடுத்து தனியாக வச்சுட்டு இறால் கூட்டில் உள்ள அரப்பு எடுத்து போட்டு நல்லா விரசிட்டு அப்படியே இறால் அப்புறம் கிழங்கு அப்புறம் வந்து கொஞ்சோண்டு மிச்சர் அதையும் வச்சு சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. நீங்களாம் எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறதே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். செம்ம டேஸ்ட்டுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.